ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ட்ராவல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சைனாவில் ஆட்டமோடைய ஃபஸ்ட்டு சண்டே. கிளைமேட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப அதிகமாக வந்து வெயிலும் இல்லாமல் ரொம்ப குளிராகவும் இல்லாமல் கிளைமேட் நல்லா இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு அழகான ஞாயிற்றுக்கிழமை. நாம் போய் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறமேட்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து டே வீலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹலோ, போன மாதம் பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து இப்போ ரிப்பேர் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க, இந்த ஸ்விம்மிங் பூலு. பட் ஆனால் இன்னும் ஆளுங்க யாருமே வந்து ரிப்பேர் பண்ணல. எல்லாம் அப்படியே உடஞ்சே தான் இருக்குது. நாம் இருக்க அப்பார்ட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் அப்பார்ட்மெண்ட் இது தான். நாம் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஆஃபீஸ் வேறு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. இங்கேருந்து அது வந்து பார்த்திங்கன்னா 8 கிலோமீட்டர். ஸோ மறுபடியும் நம்ம வந்து வீடு சேஞ்ச் பண்ணோம். பட் ஆனால் இந்த வீடு வந்து நம்ம 1 இயருக்கு நம்ம வந்து அக்ரிமெண்ட் போட்டோம். ஸோ அதனால் இன்னும் வந்து ஒரு 8 மாதத்துக்கு நம்ம இதே வீட்டில் தான் இருக்கணும். அதுக்கு அடுத்தது தான் நம்ம வந்து வேறு புது வீட்டுக்கு வந்து நம்ம மாற முடியும். அங்கே ஆஃபீஸ் நியர்பை இருக்கிற வீட்டுக்கு வந்து நம்ம மாற முடியும். நீஹா, ஹலோ, சௌஷாங்கா. இது பார்த்தீங்கன்னா பவுஸ் ஆக்சுவலாக பவுஸு தான். அந்த பவுஸ் பார்த்தீங்கன்னா எம்டி பவுஸ். உள்ளே வந்து எதுவும் இருக்காது. ஜஸ்ட்டு வந்து ரைஸு, அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் மைதா மாவு ஆட் பண்ணி நல்லா வந்து பன்னு மாதிரி நல்லா பெருசாக இருக்கும். அதுதான் அது ஜஸ்ட்டு அவங்க வந்து வயசானவங்களாம் முட்டையை தனியாக வேக வச்சு அதோட கீரையெல்லாம் மிக்ஸ் பண்ணி அது ஒரு கடி கடிச்சிக்கிட்டு சூப்பு கொஞ்சம் குடிச்சிக்கிட்டு கீரையை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஹலோ, ஹலோ, நீஹா. காலையில் ஒரு 7 மணியிலிருந்த குழந்தைங்கள வந்து அவங்க பாட்டிங்கெல்லாம் வாக்கிங் அப்படியே கூட்டிகிட்டு வர ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து ஒரு நாள் நடக்கிறது இல்லை, டெய்லியுமே இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் கடை பார்த்தீங்கன்னா சமா நியூரோத நியூரோபி牛肉干菜葱油甜的原味啊，这给我牛肉的一个5块，这个肉吧啊，我直播了，对，有，吃辣椒吧？啊，辣椒要不要？辣，要，对，一点。直播间有多少人？嗯，直播间有多少人？这300人。对，那好。谢谢，拜拜。இது பார்த்தீங்கன்னா நம்ம நியூரோது வாங்கியிருக்கோம். மாட்டுக்கறி வந்து அந்த உள்ள ரொட்டிக்குள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. மேலே வந்து காரம் கேட்டதுனால காரம் போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ரோடு க்ளீன் பண்ணுறதுக்கு வண்டி பாருங்கள். அந்த ரோடு பாருங்கள், சைடில் வந்து கீழே வந்து அந்த பெருக்கிற மாதிரி இருக்குது. அதை வந்து இது பண்ணி உள்ளே வந்து ஷக் பண்ணிக்குது. இலையெல்லாம் ஷக் பண்ணி அது உள்ளே வந்து கிரைண்டிங் மிஷின் மாதிரி இருக்குது. உள்ளே நல்லா கிரைண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த இலை எல்லாத்தையும் அப்படியே கிரைண்ட் பண்ணி தூளாக ஆக்கிடுது.这还有这一个没有了，这个不用了，谢谢。那边还有那种油条，3种油条，还有这个绿豆汤。நம்ம ஊர் அண்ணாச்சி கடை இருக்க மாதிரி இங்கே சைனாவில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அண்ணாச்சி கடை அப்படின்னா அது இதுதான். எல்லாமே இருக்குங்க. ஆல் இன் ஆல் ஒரு மினி சூப்பர் மார்க்கெட். பியர்லேருந்து ஒயிட் ஒயின்னு
வெஜிடபிள், ஃப்ரூட்ஸு, எக்கு எல்லாமே இருக்கும். இதை போடுறதுக்கு தனியாக வந்து ஒரு பெரிய வீடியோவே போடணும். இப்போ நம்ம காலையில் சாப்பாட்டுக்கு வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா பவுஸு, வெஜிடபிள் பவுஸ் இல்லை, சிக்கன் பவுஸு, தோஃபு, அதுக்கப்புறமேட்டு அந்த பீஃபில் பண்ண பீஃப் ரொட்டி ப்ளஸ் சோயா மில்க்கு, பீஃபில் பண்ண இன்னொரு ரொட்டி. ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன்று வந்து டீப் ஃப்ரை பண்ணது, இன்னொன்று வந்து தந்தூரி ரொட்டி மாதிரி பண்ணது. டோட்டலாக 20 RMB. நம்ம ஊர் காசில் ஒரு 220 ரூபா வருது. இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முடிவெட்டுற கடைக்கு போகல, கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற ஒரு கடைக்கு தான் நம்ம போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 50 RMB, நம்ம ஊர் காசில் ஒரு 550 ரூபா, 600 ரூபா வரும் முடி வெட்டுறதுக்கு இங்கே வீட்டுக்கு பக்கத்தில். இதுவே கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் அந்த வில்லேஜ் சைடு மாதிரிலாம், அப்பார்ட்மெண்ட் சைடு இல்லாமல் வில்லேஜ் சைடுலாம் போனோம் அப்படின்னா 35 RMB, 25 RMB. ரோட்டு மேலாம் வெட்டுறது பார்த்திங்கன்னா 15 RMB. நாம் போகிறது பார்த்திங்கன்னா 35 RMBக்கு தான் போகிறோம். அந்த சைடும் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நம்மளோட பைக் இதுதான். வாங்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு. இந்த பக்கம் உங்களுக்கு அந்த க்ரீன் கலரில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இங்கேயும் வந்து இப்போ அப்பார்ட்மெண்ட் கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த சைடில் இருக்க அப்பார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2 வருஷம் கேப்பில் கட்டினது தான். அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக இந்த பக்கமும் வந்து வெறிச்சோடி தான் இருந்தது எல்லாம். இன்னும் 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடுகளுக்காட்ட வந்துடும் அப்பார்ட்மெண்ட்டு. இந்த இடத்துல அப்பார்ட்மெண்ட்டும் வருது, ஒரு புது மாலும் வருதுங்க. இதுக்கு பின்னாடியே தான் வந்து A1 மால் ஒன்று இருக்குது. பட் ஆனால் ஒரு 500 மீட்டர்லேயே வந்து இங்கே ஒரு மால் ஒன்று வருது. இந்த பெரிய பில்டிங் இப்போ கட்டிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு மால் தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஃபுல்லாமே வந்து பின்னாடி எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டு தான் இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட்லாம் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 2 பெட்ரூம் வீடு எல்லாமே வந்து 3000 RMB. நம்ம ஊர் காசில் ஒரு 35,000 வருது. இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் வந்து கம்மி. இந்த பக்கம் நம்ம இப்போ போகிறது இந்த சிட்டியில் வாழ்கிற ஏழை மக்கள் எந்த பக்கம் இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அங்கேயே தான் நமக்கு வந்து முடிவெட்டுற கடையும் இருக்குது. இன்றைக்கி வந்து அவ்வளவு வெயிலாகவும் இல்லை, அவ்வளோ குளிராகவும் இல்லை. கிளைமேட்டே வந்து நல்லா இருக்குது. நல்லா மதியம் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு சன்செட்டே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. போய் முடி வெட்டிட்டு மறுபடியும் நம்ம வந்து வெளியே ஷாப்பிங் போகணும். இங்கே A1 பார்த்தீங்கன்னா காஸ்ட்லி, எல்லாமே வந்து காஸ்ட்லி. ரைஸ் ஆகட்டும், சுகர்லேருந்து வெஜிடபிள் எல்லாமே வந்து காஸ்ட்லி. நாம் போகிறது பார்த்தீங்கன்னா RT மார்ட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம் சாயந்தரம். இந்த பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடுகள் வந்து பழமையான வீடுகள், கட்டி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இங்கே இருக்கிற நிறைய சைனீஸ் மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பொழுதுபோக்கே வந்து மீன் பிடிக்கிறது தான். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ரிவர்னால் இந்த சைடில் வந்து இதுதான். அதுக்கடுத்து அந்த பக்கம் வந்து ஒரு ரிவர் ஒன்று இருக்குது. ஓ சொல்லியே. தாதா. ஓகே. good. சார் ஈஜின்பா, ஈஜின் லாஞ்சின்.对. எத்த சோடு மீன் பாருங்க, 1 கிலோ இருக்கும் கண்டிப்பாக.对, கண்டிப்பாக 1 கிலோ இருக்கும். இவர் வந்து இன்னைக்கு
மீன் பிடிச்சதில் இவருக்கு வந்து ஒரு பெரிய லக் அடிச்சிருச்சு. ஃபிஷ் யூ 你是哪里的？ ஹிந்து ரேங் 印度。 对அழகாக பாருங்கள் அந்த இதில் மாட்டி விட்டு வச்சு எடுத்து 你在记录生活吗？ இங்கேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 2 3 4 5 6 பேர் பக்கமாக மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. பயங்கரமான வேட்டைங்க இவருக்கு இன்றைக்கி. செம மீன் மாட்டிருச்சு. ஸோ நம்ம வந்த வேலையை போய் பார்க்கலாங்க. போய் நம்ம முடி வெட்டிட்டு வீட்டுக்கு போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வீடுகளை வந்து நிறைய பார்க்கலாம். எவ்வளோ சின்ன வீடுகளாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அந்த வீட்டில் வந்து ஏசி இருக்கும். வின்டர் டைம்லாம் அவங்களாம் வந்து ஏசி இல்லாமலாம் இருக்க முடியாது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன வில்லா வீடுகள் மாதிரி இருக்குது. வீட்டுக்குள்ளே அப்படியே ஒரு ஃபேமிலி இருக்காங்க. கீழே வந்து அம்மா அப்பா.对啊可以吧可以坐这里，他出去这里这里啊这个放这里。 ஸோ நார்மலாக நம்ம எப்பயும் வந்து இவரோட ஹஸ்பண்ட்கிட்ட தான் நம்ம வந்து முடி வெட்டுவோம். இன்றைக்கி வந்து இவங்க இருக்காங்க. இங்கே வந்து எல்லா வேலையிலையுமே வந்து பெண்கள் இருக்காங்கங்க. இந்த வேலையில் வந்து ஆண்கள் இருக்கணும், இந்த வேலையில் வந்து பெண்கள் இருக்கக்கூடாது அப்படின்லாம் இல்லை. எல்லா வேலையிலையும் பெண்கள் இருக்காங்க. சிலையே சிலையே கைவா சிக போயோ செந்தா சிக போயோ செந்தா சிக கை 就这两边短一点。对对சிக போயோ செந்தா这个地方不短，这个地方不短，就对这里短一对点。对对对修一修。对好。 பார்க்கலாம். இன்றைக்கி இவங்ககிட்ட இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் நான் வெட்டுறேன்.坐着洗还躺着洗？ ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்தது இடம் வந்து வேறு மாதிரி இருந்தது. கட்டிங் பண்ணிவிட்டு வாஷிங்கும் அப்படியே பண்ணிக்கலாம். கட்டிங் சொன்ன மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ட்ரை பண்ணதுக்கு அப்புறமேட்டு சைடில் மட்டும் தான் கட் பண்ண சொல்லியிருந்தோம். கரெக்டாக சைடில் மட்டும் தான் கட் பண்ணியிருக்காங்க.坐席。 ரேட்டு பார்த்தீங்கன்னா 30 நான் வந்து 100 ரூபாய் கொடுத்துருக்கோம். மீதி 70 கொடுப்பாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டோவும் போடுறாங்க. ஸ்டிக்கர் டேட்டோ ப்ளஸ் ஸ்டிக்கர் டேட்டோ மட்டும் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பர்மனன்ட் டேட்டோ இல்லை. இங்கே சைனாவில் வந்து ஒரு மிகப்பெரிய இன்னொரு பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் கேர் ப்ராடக்ட்டு ப்ளஸ் இந்த மாதிரி டோப்பா இது பண்ணுறது.拜拜。拜拜拜拜大哥在洗。啊在锅里拜拜哟。啊啊！ நம்ம ஃபஸ்ட்டு இருந்த அப்பார்ட்மெண்ட்டு எல்வி மிங்யூ செங். சார்ஜ் ஆக்சுவலாக போடணும். சார்ஜ் வந்து 2 பாயிண்ட் தான் இருக்குது. இன்னும் ஃபுல் சார்ஜ் போட்டோம் அப்படின்னா இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் தான் இருக்குது. சார்ஜ் போட்டு விட்டாச்சு. ஃபுல் சார்ஜ் போட்டோம் அப்படின்னா 4 RMB ஆகும். 4 RMB நம்பூர் காசில் ஒரு 40 ரூபா. நம்ம வந்து பாதியில் இருக்கப்போ சார்ஜ் போட்ட 4 RMB நம்ம சூஸ் பண்ணி சார்ஜ் போட்டால் கூட ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சுன்னா மீதி காசு நமக்கு 1 RMB 1.5 RMB இருந்ததுன்னா நமக்கு வந்து ரிட்டன் வந்துடும் வீச்சாட்டுக்கு. ஃபுல் சார்ஜ் போட்டோம் அப்படின்னா கிலோமீட்டர் போகிறது பார்த்திங்கன்னா 40லேருந்து 45 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். போய் குளிச்சுட்டு ஷாப்பிங் போக வேண்டியது தான். ஃபுல்லாக வெஜிடபிள்லாம் நான் வாங்க வேண்டியது இருக்குது நிறையா. டைம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 7 மணி ஆகிடுச்சு நைட்டு. இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஆர்டி மார்ட்.
இது ஏஎன் மாலில் இருக்க கடைகளை விட இங்கே வந்து இங்கேயும் வந்து கடைகள் இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு வந்து அதிகம் கிடையாது, கடைகள் வந்து கம்மி தான். துணிகளும் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ரேட் எல்லாமே வந்து அதிகம், அங்கெல்லாம் பிராண்டடாக இருக்கும். இங்கே எல்லாமே வந்து கொஞ்சம் பிராண்டட் கடைகள்லாம் அதிகமாக பார்க்க முடியாது, எல்லாமே சைனீஸ் பிராண்டு. ரேட்டும் பார்த்திங்கன்னா கம்மி தான். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குழந்தைங்க விளையாடுறதுக்கு. கோல்டு ஷாப்பு. இங்கே வந்து 1 கிராம் தங்கத்துடைய விலை பார்த்திங்கன்னா ஒரு கிராம் கோல்டு பார்த்தீங்கன்னா 935 ஆர்எம்பி. 1 கிராம் கோல்டு வந்து 11,220 ரூபாய் வருது. இதெல்லாம் பாருங்க, இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39,773 ஆர்எம்பி. கோல்டு ப்ளஸ் அந்த கல், அந்த பச்சை கலரில் இருக்க அந்த கல் தான் வந்து ரேட் அதிகம். எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நகைகள் இந்த மாதிரி தான் இருக்கும். டிசைனாக ரொம்ப பெருசாலாம் இருக்காது இங்கே. சில்வர் பார்த்தீங்கன்னா 1 கிராம் வந்து 25 ஆர்எம்பி தான். இது பார்த்தீங்கன்னா நல்லா 2 கை சேர்ந்த மாதிரி இருக்குது, ரிங்கு நல்லா இருக்குது. ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,935 ஆர்எம்பி. இந்த இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41 கிராம் வருது. 43 கிராமு. சரி தோசை சேவா 43 கிராமு பார்த்தீங்கன்னா 44,542 ஆர்எம்பி. இந்த முன்னாடி ட்ரெஸ் போட்டிருக்கிறதும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டி மார்ட்டோட தான். எல்லாமே வந்து ரேட்டு கம்மி. உள்ள என்ட்ரி ஆனதும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பிளான்ட் வச்சுருக்காங்க. சூப்பர் மார்க்கெட்டில் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா கம்மிங்க. ஆமாங்க, ஏஎன்ல வாங்குறத விட இங்கே ரேட்டு கம்மி. இந்த ரைஸ் இங்கே சைனாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு அதிகம். ஊச்சாங் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா 5 கிலோ வந்து 50 ஆர்எம்பி. நம்ம ஒரு ரேட்டில் ஒரு 5 கிலோ வந்து 550 ரூபா. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ளாத்திங்கு. இப்போ இங்கே ஆட்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 1.5 மாதத்தில் பார்த்தீங்கன்னா வின்டர் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போயே ஒரு சில கடைகள்லாம் வின்டர் கிளாத் ஐட்டம் போட்டாங்க. இப்போல்லாம் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பில் போட்டு குடிக்கிறது. ஆர்கானிக் குட்டியன் ட்ரெமெல்லா. இங்கே பார்த்தீங்கன்னா கானு நல்லா ஏர் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சு அப்படியே சாப்பிட்றது. கான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க. பிளாக்கில் இருக்குது, கருப்பு கலரில் இருக்குது. ஸ்வீட் கானு கலராக இருக்குங்க. மஞ்சள் கலரு, கருப்பு கலரு, வெள்ளை கலரு. தண்ணி குடிக்க ஒரு ஃப்ளாஸ்க் வாங்கணுங்க. நமக்கு இப்போ இங்கே வின்டர் ஸ்டார்ட் ஆக போகுது. நார்மல் நம்மகிட்ட தண்ணி ஃப்ளாஸ்க் இல்லை. ரேட்டு அப்பா 150 ஆர்எம்பி, 1800 ரூபா. நம்ம ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டுக்கலாம். ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் இந்த ஃப்ளாஸ்க்லாம். சாப்பாட்டு கேரியரு ஹாட் பாக்ஸு 99 ஆர்எம்பி. அதே பிராண்டு 179 ஆர்எம்பி ஒன்று இருக்குது. 259 ஆர்எம்பி, 9.9 ஆர்எம்பி. இது ஒரு நல்ல பிராண்டோட தவா, வீட்டில் சமைக்கிறதுக்கான தவா. ரேட்டு பாருங்கள், 1298 ஆர்எம்பி. நம்பூர் காசில் 13,500 ரூபா வருது. இது
நம்ம ஊர் காசில் 15,000. அப்பா, 这个钱你这先是公开收。 இதெல்லாம் ஆன்லைனில் வாங்கிட்டோம்னா ரேட்டு கம்மிங்க. பட் ஆனால் இந்த குவாலிட்டி வராது. இந்த தவாவே பாருங்க, 1100 ஆரம்பி. இந்த செக்ஷன் ஃபுல்லாக வீட்டுக்கு தேவையான சோப்பு, ஷாம்பு, துணி துவைக்கிறதுக்கான டிட்டர்ஜெண்ட் எல்லாம் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக சாக்லேட்டு. இந்த செக்ஷன் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா சாக்லேட்டு தான். டார்க் சாக்லேட்டு, 50% கோகோ, 100% கோகோ, 50% கோகோ டார்க் சாக்லேட்லாம் பார்த்திங்கன்னா 50 ஆரம்பி. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இங்கே சைனாவில் எந்த ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆகட்டும், எந்த ஒரு பொட்டி கடைக்கு போனாலும் சரக்கு பார்க்கலாம். இங்கே பாருங்க, பியர், பட்வைசர் பியரு. இது வந்து 330 ml 6 பாட்டில் வந்து 26 ஆரம்பி. நம்பூர் காசில் ஒரு 300 ரூபா வருது. 330 ml 6 பாட்டிலு. இல்லை, எனக்கு தெரிஞ்சு இது ரேட்டு ஹர்பின் வந்து ரேட்டு கம்மி. ஹர்பின் தான் வந்து இங்கே ரேட்டு. ஹர்பின்னு அதுக்கப்புறமேட்டு இன்னொரு பிராண்ட் ஒன்று இருக்குது, சிந்தா. இது ரெண்டுமே வந்து இங்கே சைனாவில் ஃபேமஸான பிராண்டு. ஸ்னோ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டு ஸ்னோ. இந்த பக்கம் ஃபுல்லாக பியர் தாங்க, டிஃப்ரெண்ட் வெரைட்டியான பியர்ஸ். ஷின்ஜியாங் ஃபேமஸ் ஊசு பியரு. ஒரு பக்கம் பியர் அப்படின்னா இன்னொரு பக்கம் ஹாட் ட்ரிங்க்ஸு. பேலண்டைன்ஸ், ஜிம்பீம், ஜாகர் மார்டின், பிளாக் லேபிள், டபுள் பிளாக்கு, ஸ்காட்ச் லீடர் ஒரிஜினல், அப்சல்யூட் மேண்ட்ரின், வோட்கா. இந்த பக்கம் ஃபுல்லாக பாருங்கள் ஒயின் பாட்டில் தான் இருக்குது. செம குட்டியாக சூப்பராக இருக்குங்க. 28 ஆரம்பி, வெறும் 40 ml தான். ஃபுல்லாக ஒயினுங்க. இந்த தலைவிலேருந்து அந்த தலைவு வரைக்கும் ஃபுல்லாக ஒயின் பாட்டில் தான். 20 ஆரம்பியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 200 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 1800 ஆரம்பி, 2000 ரூபாய் வரைக்கும் ஒயின் பாட்டில் இருக்குது. எவ்வளோ சூப்பராக பாருங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவுமே இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா சரக்கு தான், ஹாட் ட்ரிங்க்ஸு. அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து பியரு. முன்னாடி இருக்கிறது எல்லாமே வந்து சைனீஸ் பிராண்டு, ரைஸ் ஒயின். இதெல்லாம் இங்கே ஃபேமஸான ஒன்றுங்க. 100 ml பார்த்திங்கன்னா 7 ஆரம்பி, 80 ரூபா. வயசானவங்களாம் பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து சாப்பிட்டு அப்படியே இது ஒரு பெக்கு ஃபுல்லாகவே குடிச்சிருவாங்க. ஃபுல்லாக ராவாக குடிச்சிட்டு போய் படுத்துருவாங்க. $1818 ஆரம்பி எக்ஸோ. இந்த பக்கம் எல்லாமே வந்து ஃப்ரூட்ஸு. இது இங்கே சைனாவில் பார்த்தீங்கன்னா பெரிய சாத்துக்குடி பழம். நம்ம ஊரில் சாத்துக்குடி பழம் இருக்கும்ல, அந்த மாதிரி இது வந்து இங்கே வந்து ஃபேமஸான ஒரு ஃப்ரூட்ஸு. இது வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து 10 ஆரம்பி, 120 ரூபா. ஆரஞ்சு பழம் அரை கிலோ வந்து 9 ஆரம்பி. ஆரஞ்சு பழம் அரை கிலோ 100 ரூபா. ஆப்பிள் பழம் நிறைய பிராண்ட் இருக்குது. இப்போ நம்ம முன்னாடி பார்த்துட்ருக்கேன் இந்த ஆப்பிள் பழம் பார்த்திங்கன்னா அரை கிலோ வந்து 7 ஆரம்பி, 80 ரூபா வருது நம்ம ஊர் காசில். பேரிக்காய் 9 ஆரம்பி, 100 ரூபா வருது அரை கிலோ. இதெல்லாம் ஒரு பாக்கெட்டே பார்த்திங்கன்னா இதெல்லாம் 16 ஆரம்பி இந்த ஆப்பிள்லாம். அதோட இது வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டி. 16 ஆரம்பி 170 ரூபா வருது 4 ஆப்பிள். இது பாருங்கள், இந்த ஆப்பிள் வந்து வெள்ளை கலரில் இருக்குது. 14 ஆரம்பி, இது அரை கிலோ.
இது பாருங்க மாங்காய் எத்த சோடு இருக்குது ஒரு மாங்காயே இல்லை இது வந்து இதுக்கு நல்லா காயாக தான் இருக்குங்க. அரை கிலோ பார்த்தீங்கன்னா 4 ஆரம்பி. இது வந்து துரியன், மலேசியாவோட நேஷ்னல் ஃப்ரூட்டு. துரியன் வந்து இது அரை கிலோவே பார்த்தீங்கன்னா 26 ஆரம்பி. கிட்டத்தட்ட அரை கிலோ வந்து 300 ரூபா வருதுங்க. ஒரு பழம் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 3 கிலோவுக்கு மேலே வரும். 3 கிலோ 4 கிலோவுக்கு மேலே வரும். நாலு கிலோனா 200 ஆரம்பி பக்கமாக வருதுங்க. ஒரு பழம் இப்போ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து 2000லேருந்து 3000 ரூபாய் வருதுங்க. தர்பூசணி வந்து இப்போ ஒரு அரை கிலோ பார்த்தீங்கன்னா 6 ஆரம்பி ஆகிடுச்சு. ரேட் அதிகமாகிடுச்சு. சம்மரில் பார்த்தீங்கன்னா 1.5 ஆரம்பிக்கு இருந்தது, இப்போ 6 ஆரம்பி. ப்ரொக்கோலி பார்த்தீங்கன்னா அரை கிலோ வந்து 7 ஆரம்பி, அரை கிலோ 80 ரூபா வருது. இங்கே ரேட் அதிகங்க. சூப்பர் மார்க்கெட்டில் அந்த நார்மல் மார்க்கெட் அங்கே உழவர் சந்தையில் வாங்கினோம் அப்படின்னா ரேட்டு கம்மி. அங்கே 4 ஆரம்பி தான் வந்தது. இந்த சைடில் ஃபுல்லாக நண்டு, மீன், ஃப்ரெஷ் சீ ஃபுட் எல்லாமே இருக்குது. இங்கே ரேட்டு அதிகம் பார்த்தீங்கன்னா இந்த சீ ஃபுட்லேயே வந்து இந்த லோப்ஸ்டரு, இன்னொரு இது அந்த பெரிய நண்டு மாதிரி இருக்கிறது. இது 158 ஆரம்பிங்க ஒரு லோப்ஸ்டரு. ஒரு லோப்ஸ்டர் கிட்டத்தட்ட 1600 ரூபா வருது. இது பாருங்கள், இது ரேட்டு இப்போ கம்மியாகிடுச்சு. 1000 ஆரம்பி 12,000 வருது ஒரு பீஸு. வெயிட் பார்த்தீங்கன்னா 1.5லேருந்து 2 கிலோ வரும். இந்த வெள்ளை வெங்காயம் ரேட்டு பார்த்தீங்கன்னா அரை கிலோன்னு போடல. இந்த ஒரு கவர் பார்த்தீங்கன்னா 7 ஆரம்பி 80 ரூபா. இந்த வெங்காயம் அரை கிலோ வந்து 3 ஆரம்பி 36 ரூபா வருது. இந்த சைடு சிக்கன், அங்கே முன்னாடி இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா பன்னிக்கறி, மாட்டுக்கறி. எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க சிக்கனு. இந்த பக்கமும் அதே தான். சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா அரை கிலோ வந்து 200 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்பா எல்லாம் ஏர் டைட் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் எல்லாம் கருவாடுங்க. கருவாடு இது பார்த்தீங்கன்னா இந்த பாக்கெட் வந்து 13 ஆரம்பி. இந்த கருவாடு பாருங்கள், அரை கிலோ வந்து 160 ஆரம்பி, கிட்டத்தட்ட 1800 ரூபா வருது. இந்த கருவாடு வந்து 49 ஆரம்பி. இது எல்லாமே ப்ரானுங்க, குட்டி குட்டி ப்ரானு. நல்லா சூப்பில் போட்டு குடிப்பாங்க. இதுவும் கருவாடு தாங்க. இதுவும் ஆக்சுவலாக கருவாடு தான். சோயா சாஸு, கொஞ்சோண்டு வந்து இனிப்புக்கு வந்து ஏதாவது ஒயின்னு, மேலே எல்லாம் எள்ளு போட்டு நல்லா ஸ்பைசியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஊறுகாய்க்கு பதிலாக சாப்பிடுவாங்க. இது மாட்டுக்கறி. இங்கே பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி, தெனை, சுஜிபி, மிக்சட் ரைஸு, பட்டாணி, இது எல்லாமே எடுத்துக்கலாம். இந்த மிக்சட் ரைஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா அரை கிலோ வந்து 12 ஆரம்பி 140 ரூபா. ஜிஜிபி அரை கிலோ வந்து 34 ஆரம்பிங்க. இது ஆக்சுவலாக வந்து சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு குடிப்பாங்க. 350 ரூபா வருது. வேர்க்கடலை அரை கிலோ 16 ஆரம்பி 180 ரூபா. இது பாருங்கள் ப்ரௌன் ரைஸு 7 ஆரம்பி. நம்ம வாங்கியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 200 ஆரம்பிங்க. இன்றைக்கி சண்டே வந்து ரொம்ப நல்லபடியாகவே முடிஞ்சிச்சு. இதுக்கடுத்து உங்களை வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் நான் சந்திக்கிறேன்.